இஸ்லாத்தில் பாங்கு எப்படி ஆரம்பமானது என்று எப்போதாவது யோசித்து பார்த்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு தொழுகைக்காக மக்களை எப்படி அழைப்பது என்று சஹாபாக்களுடன் ஆலோசனை செய்தார்கள். சிலர் மணி அடிக்கலாம் என்றார்கள். இன்னும் சிலர் கொம்பு ஊதலாம் என்றார்கள். ஆனால் அவை யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் முறைகளைப் போல இருந்ததால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அந்த நேரத்தில் ஒரு சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அவர்கள் கனவில் ஒரு மனிதர் பாங்கின் வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதை பார்த்தார்கள். அவர் காலை வந்து அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள். அதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உண்மையான கனவு என்று கூறி அந்த வார்த்தைகளை பிலால் இப்னு ரபஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கச் சொன்னார்கள். ஏனெனில் பிலால் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரல் மிகவும் அழகாகவும் வலிமையாகவும் இருந்தது. அதன் பிறகு முதல் முறையாக மதீனாவில் பாங்கு ஒலித்தது. பின்னர் மக்கா வெற்றி பெற்ற நாளில் பிலால் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஹபாவின் மேல் ஏறி பாங்கு சொன்னார்கள். அந்த பாங்குதான் இன்று உலகம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எப்போதாவது பள்ளிவாசலில் பாங்கு சொல்லியிருக்கிறீர்களா?